ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்ன காரணம், ஸோ மையத்தை பற்றி நிறைய பேர் எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று போட்டால் கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி தேவையானதாக போடணும் அப்படின்னு சொல்லி தான் எதுவுமே போடலை. ஸோ இன்றைக்கி என்ன உங்களுக்கு ஒரு நியூஸ் அப்படின்னா, ஜிஎஸ்டி நிறையா கம்ப்ளைண்ட் வர்றது வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலை, ஜிஎஸ்டி சஸ்பெண்டாக இருக்குது, மைவேத்திரி வந்து ஏமாத்துறாங்க, ஜிஎஸ்டி இது பண்ணாமல் இருக்காங்க, ஸோ அதனால் எப்போ வேணால் மூடிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக நானும் தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வாங்க நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா மைவேத்திரி ஆட்சி, இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் சஸ்பெண்டுன்னு சொல்கிறாங்களா, ஸோ அந்த இது என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்களா, உங்களுக்கு கவர்மெண்ட் இது ஓப்பன் ஆகும். gst.government.in போட்டிருக்கும், அதில் ஜிஎஸ்டி போர்ட்டல்னு இருக்கும். ஸோ அந்த போர்ட்டலில் கிளிக் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு இந்த இது ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகலாட்டனா வேறு ஒரு அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது க்ரோமில் போகலான்னா யூசி ப்ரௌசரு இல்லைனா ஓப்ரா மினி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். க்ரோம்லேயே மேக்ஸிமம் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் கீழே போனீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா இதிலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஜிஎஸ்டி 3P இந்த மாதிரி நிறைய இது போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு வந்து இப்போ அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அதை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த போட்டுக்கலாம் ஃபைண்ட் ஏ டேக்ஸ் பையர்ன்றக்கா, அதாவது கவர்மெண்ட்டுக்கு மைவேத்திரி டேக்ஸ் கட்டுங்களேன்னு பார்க்குறது. இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ரன் ஆகி வேறு ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும், அதில் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் மேக்ஸிமம் ஒரு கம்பெனியாக இருந்தாலே நமக்கு வந்து எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது பாருங்கள், ஜிஎஸ்டி பதிவு பண்ணியிருக்கோம் அல்லது பேன் கார்டை பதிவு பண்ணியிருக்கோம்னு காமிப்பாங்க. ஸோ இதில் ஜிஎஸ்டி நம்பர் கேட்கு. நமக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில, எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த இது கிடச்சிச்சு. ஸோ ஜிஎஸ்டி நம்பரும் ஒரு நம்பர் இருக்கும் மைவேத்திரி ஆட்ஸுக்கு. அந்த நம்பரை இப்போ டைப் பண்ணேன், அந்த இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது டைப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இது ஜிஎஸ்டி நம்பர், ஓல்டு ஜிஎஸ்டி நம்பர், நியூ ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. நான் ஓல்டு ஜிஎஸ்டி நம்பர் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை உனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையானவங்க நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேரக்டர்ஸ் கேட்கும். இந்த கீழே இந்த இது இருக்க கேப்ச்சா, அந்த கேப்ச்சா அப்படி இதில் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சர்ச்சுன்னு சர்ச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வரும், என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் மைவேத்திரி ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், ட்ரேடு நேம் அப்படி போட்டிருக்கோம், எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாங்க அந்த இது, கம்பெனியோட டீட்டெயில் என்ன, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க ஜிஎஸ்டின்னு பாருங்கள், அதில் சஸ்பெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓல்டு இது. சரிங்களா? ஓல்டு இது ஜிஎஸ்டின்னா அதனால் இதாக இருக்குது. ஸோ இதில் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸில் இருக்கும். நீங்கள் தேவையாங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் ஃபோட்டோ கூட நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், அந்த பார்த்துக்கோங்க. இதில் ஃபோட்டோ இருக்குது. தேவையானவங்க ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஷோ ஃபில்லிங் இது வந்து நமக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா இது வந்து சஸ்பெண்டாக இருக்காங்க, தேவையில்லை. நான் நியூ இதுக்கு எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பழசு. ஸோ அதனால் இதை நீங்கள் குழம்பிக்காதீங்க. என்னடா சஸ்பெண்டாக இருக்குன்னு எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, வேண்டாம். நான் நியூவாக அவங்க இது ஏன் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பண்ண இது. ஸோ அப்போ வந்து ஒரே பிரான்ச்லேருந்து நமக்கு வந்து சேலரி போட்டாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு ஏரியாவுக்குமே கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனித்தனியாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி இப்போ அந்தந்த ஆஃபீஸ்லேருந்து நமக்கு சேலரி போடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஒரே இதில் கணக்கு வராது. உங்களோட ஜோனல் ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அட்ரஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்க தான் நமக்கு இது பண்ணுறாங்கனால அங்கே போய்ட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த ஜிஎஸ்டி பதிஞ்சிருக்கலாம்னு கேட்கலாம். அவங்க ஜிஎஸ்டி எல்லாமே பக்காவாக பதிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? சரி வாங்க நம்ம மைவேத்திரி பதிஞ்சிருக்கலாம்னு பார்ப்போம். அடுத்து இப்போ இது ஓல்டு, இப்போ நம்ம நியூவாக போட்டு பார்ப்போம். நியூ இதில் ஸோ சேம் அதே மாதிரி தான். அந்த டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்ச்சா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கேப்ச்சா டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. நான் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி நம்பர் 2 நம்பருமே நான் உங்களுக்கு கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் தேவையானவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும். இதில் பாருங்கள் மைவேத்திரி ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங். முதல்ல வந்து மீடியா ப்ரைவேட் லிமிடெட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மைவேத்திரி ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங் இந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்போ இருந்து 2022/9/29 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில். இதில் உங்களுக்கு அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள் ஜிஎஸ்டி டின் ஆக்டிவில் இருக்கா? சரிங்களா? ஸோ அந்த இது சஸ்பெண்டில் இருக்குது, இது ஆக்டிவ் இருக்குது. ஏன்னா அது வந்து பழைய இது, இதுதான் புதிய இது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தனியாக பார்க்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யாருக்கா இதில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. சரி இப்போ லாஸ்ட்டாக வந்து நமக்கு இவங்க டியூ பண்ணாங்களா இல்லையா டேக்ஸ் அப்படின்னு பண்ணால் வந்துடலாம். ஸோ ஃபில்லிங் டேபிள் இருக்கா?
ஸோ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ அவங்க ஜிஎஸ்டி இது பண்ணாங்க அது எல்லாமே இருக்கும். இதை வந்து 3 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து ஜிஎஸ்டி R3P. ஸோ ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். இது 3Pன்னு லாஸ்ட் இருக்கும். இதில் வந்து R1 இருக்கும். இது வந்து R9 இருக்கும். ஸோ 3 கேட்டகரியில் இருக்கும். ஸோ 3 கேட்டகரி எதுக்கு அப்படின்னு சொன்னால், இதில் வந்து மந்த்லி பே பண்ணுறது RT1 3RPயில் வந்து மந்த்லி பே பண்ணுறது. சரிங்களா? மந்த்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து கணக்கு காமிக்கணும் இந்த இது. ஓகேவா? இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபில்லிங். இந்த R9ங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கோடியிலேருந்து 5 கோடிக்கு மேலே ட்ரான் ஓவர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த இதை ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இதுவும் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க, மந்த்லி இதையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் என்னடா அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணால், யாராக இருந்தாலும் சரி இதில் போயிட்டு நீங்கள் ப்ரூஃப் எடுத்து யாருக்குனாலும் காமிச்சிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா 2023-24 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 12ஆம் மாதம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நவம்பர் வரைக்கும் தானேப்பா கட்டியிருக்கு, டிசம்பருக்கு இது பண்ணலையே அப்படிங்காதீங்க. எப்போவுமே போன மந்த்துக்குள்ளே தான் இந்த மந்த்து தான் கட்டுவாங்க. ஸோ அப்படின்னு கணக்கு பண்ணால் இந்த ஜனவரி 20 கிட்ட தான் டிசம்பர் மாதத்துக்குள்ளே தான் ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு லிமிட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இதுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஒரு இதுக்கு வந்து இந்த இதை பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், R1 வந்து 16ஆம் தேதி 12ஆம் மாதம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் வந்து 20ஆம் தேதி 12ஆம் மாதம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி. அதனால் மாதம் 4 முன்ன பின்ன வரும். அது பிரச்சனை இல்லை. நமக்கு கணக்கு வந்து எந்தக்குள்ளே டேக்ஸ் பீரியட் கட்டியிருக்காங்க அதை தான் பார்க்கணும். 11ஆம் மாதம் 12ஆம் மாதத்துக்கு கட்டுவாங்க. அக்டோபர் 10ஆம் மாதத்துக்குள்ளது 11ஆம் மாதம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாதம் முன்ன பின்ன தான் வரும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி தான், அதான் முறையான். ஓகேவா? எனக்கே தெரியாது. நானும் இப்போ தான் இது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது அந்த கமெண்ட்லாம் கூட சொல்லுவாங்கள்ல, ஏப்பா அவன் ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணல, ஃபேக்காக இருக்குது, டின் நம்பர் சரியில்லை, அது சஸ்பெண்டாக இருக்குது அப்படிம்பாங்கள்ல. ஸோ அவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அல்லது இதில் போய்ட்டு செக் பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா? இதில் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. நான் புது நம்பரும் பழைய நம்பரும் உங்களுக்கு நான் கமெண்டில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டையும் நான் கமெண்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க உள்ளே போய்ட்டு இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் அதை ஃபோட்டோ கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். யாராவது நியூ ஐடி போடணும் அப்படின்னா இந்த இதில் தெரிகிற டிஸ்பிளேயில் தெரிகிற டீட்டெயில்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூவாக OM ஐடி போட்டு கொடுக்குறேன். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.